ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ தான் நான் வந்து பால் வந்து காய்ச்ச போகிறேங்க. இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி 6 மணி ஆகுது. நான் வந்து இவ்வளோ நாள் வ்ளாக் வந்து பண்ணவே இல்லை. எதனால அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோமன் டியூட்டி. அண்ட் நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லோரும் என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. நிறைய கமெண்ட்ஸ் கூட வந்து வரல எனக்கு, அதனால இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? யாரும் என் கூட பேசலையே. நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கமெண்ட்ஸில் பேசுவாங்க யூஸ்வலாக, அது பேசலையே அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி, வந்து பாலை வந்து கொட்டிட்டேங்க. பாலை காய்ச்சினேன் அப்படின்னு பாலை கொட்டி அப்பாவுக்கு முதல்ல காஃபியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து தொடச்சி எடுக்கலாம் அப்படின்னு வேலை இன்னைக்கு. ஓகே, ஸோ காலங்காத்தால இல்லை, இப்படி பாலை கொட்டினாலே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம்ல. ஏன்னா நம்ம வந்து நல்ல கேஸ் எல்லாம் தொடச்சிட்டு நீட்டாக அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பாலையே காய்ச்சுவோம். எல்லாம் பண்ணிவிட்டு பாலை காய்ச்சி கொட்டி எல்லாம் பண்ணிட்டேன். சரி, முடிஞ்சிச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி, நம்ம டீயை போட்டு கொஞ்சம் எனர்ஜியை வந்து வர வைப்போம் அப்படின்னு டீ வந்து போட்டிருக்கேன். குடிச்சிட்டு இல்லை, கொஞ்சம் எனர்ஜி வரும். அண்ட் நாட்டு சக்கரை வந்து போட்டேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோமன் டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து வ்ளாக் வந்து பண்ணுறேன். சாய்னார் எனக்கு எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் வ்ளாக்ல வந்து சொல்லியிருந்தேன். அதனால அவனோட ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஏன்னா நான் உட்காரலன்னா வந்து படிக்கவே மாட்டான். அது வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாவுக்கு சாய்னார் எனக்கு யாருக்குமே உடம்பு சரியில்லாமலும் இருந்தது. என்ன அப்படின்னா கோல்டு, காஃபு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், எதனால அப்படின்னு தெரியல. 3 பேருமே நான் வந்து இன்னைக்கு பெட்டரா வந்து ஃபீல் பண்றேன். அதனால தான் இன்னைக்கு வந்து வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயில்ல, சாயந்தரனுக்கும் உடம்பு சரியாயில்ல. இன்னைக்கு அவன் கொஞ்சம் வந்து பெட்டரா ஃபீல் பண்றான். ஆனால் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு, படிச்சுதான் ஆகணும். ஸோ சைமல்டேனியஸா இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னையோட அப்டேட். ஸோ சிம்பிளா கடகடன்னு வந்து சமையலை வந்து முடிக்கணும். அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து டியூஷனுக்கு வந்து கொண்டு விடணும். அண்ட் பை தி வே இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க. அதனால நான் வந்து நாராயணன் கோவிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு வந்து போடுவேன். ஸோ அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது செய்யலாம். இப்போ வந்து நான் கடற்கரை சமையல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு இங்கே யாருக்கும் மூடு இல்லை. அதனால கஞ்சி தான் நான் வந்து போட போகிறேன். கஞ்சியாக கொடுத்துரு அப்படின்னாங்க. அவங்களுக்கு கோல்டு இருக்கிறதுனால இல்லை, எங்களுக்குலாம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேன். நாக்கில் வந்து எதுவுமே பிடிக்கல. இந்த கோல்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸில் இந்த ஒரு மாதிரி இருக்கும், பிளெண்டாக. ஒரு டேஸ்ட்டும் தெரியாது, மூக்குலையும் தெரியாது, வாயிலையும் தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. எஸ், வாங்க கஞ்சி போட்டுட்டு இன்னைக்கு வந்து வெண்டைக்காயில் வந்து குழம்பு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வெண்டைக்காய் புளி குழம்பு, கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் வாய்க்கு அப்படின்னு அதுதான் பண்ண போகிறேன். அண்ட் சிம்பிளாக வந்து ஒரு காய் வந்து சட்டன் பண்ணுற மாதிரி காய் வந்து செஞ்சிடலாம். தேங்காய் போட்ட பொரியல் வந்து பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன கஞ்சி போடுறேன் அப்படின்னா சத்து மாவு கஞ்சி வந்து போடுறேங்க. எங்கள் அப்பாவோட ரொம்ப ஃபேவரட் வந்து சத்து மாவு, அதுக்கப்புறமா ஓட்ஸு, இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ராகி வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வந்து ராகி வந்து பிடிக்கும். அண்ட் நான் வந்து இது வீட்லேயே வந்து செஞ்சேங்க. இந்த வாட்டி வந்து சத்து மாவு வந்து வீட்லேயே பண்ணேன். இந்த பாருங்க, இதையும் வந்து கீழே கொட்டினேன்னா பாலை காய்ச்சி கொட்டினேன், அதுக்கப்புறமா சத்து மாவு வந்து கொட்டினேன். எல்லாம் இன்னைக்கு வந்து என்னமோ கையிலேருந்து நிறைய கீழே கொட்டுது. சாரி, எனக்கு வந்து நல்ல இரும்பலாக இருக்குது, ட்ரை காஃபாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து வேக வைக்க போகிறேன். வேர்க்கடலை வந்து வாங்கினேன். எதுக்காக அப்படின்னா இந்த குழம்புல வந்து நான் போட போகிறேங்க. வெண்டைக்காய் புளி குழம்புல வந்து வேர்க்கடலை வந்து போட போகிறேன். ஸோ உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து வேக வைக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துடலாம். அது வரைக்கும் சாய்க்குட்டிக்கு வந்து பால் விட்டு கொஞ்சம் கிரெனோலா வந்து போட்டு மேலாக போட்டு கொடுத்தேன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் வந்து கொடுத்தாச்சு. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். நான் வந்து காய்கறி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. காய்கறியில் வந்து சவ் 2 தேங்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 1 கிலோ வாங்கியிருந்தேன். 1 கிலோ இருக்கும், 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்புக்காக வந்து வெண்டைக்காய் வந்து வாங்கியிருக்கேன். வெண்டைக்காய் வந்து ஒரு 10-12 தான் இருக்கும், ஏன்னா குழம்புல போடுறதுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு இந்த மாதிரி இல்லை, காம்பு கிள்ளிக்கோங்க. காம்பு கிள்ளி இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். கொஞ்சோண்டு எண்ணெயில் வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஏன்னா குழம்புல வந்து டேரெக்டாக நம்ம வந்து போட்டுறக்கூடாது. வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிட்டு தான் போடணும். தேங்காய் வந்து தேவைங்க, குழம்புக்கு வந்து தேங்காய் தேவை. அதனால நான் உடைச்சிட்ருக்கேன். உடைச்சே நான் வாங்கிட்டு வர முடியும், ஆனால் இளநீர் வந்து எடுக்க முடியாதுல்ல. இதுலேருந்து இளநீரை வந்து நான் எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் சாய்க்குட்டிக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்.
ஸோ அதனாலேயே நானே வந்து உடைச்சிட்டு இருக்கேன். அண்ட் இப்போலாம் அருவாள் பார்த்தீங்கன்னா, சின்னதா தேங்காய் உடைக்கிறதுக்காகவே கிடைக்கிறது. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பழக்கம். அதனால நான் வந்து இந்த மாதிரி உடைக்கிறேங்க. அண்ட் இந்த அருவாள் பார்த்தீங்கன்னா, என் பாட்டி காலத்து அருவாள். இதெல்லாம் சிலலாம் வந்து சென்டிமென்ட்டா இல்ல பித்தள பாத்திரம் இந்த மாதிரி சில அயர்ன் பாத்திரம்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே வச்சிருப்போம். வெள்ளி பாத்திரம். அதெல்லாம் காலகாலமா இல்ல நமக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் குடுக்குறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த அருவாள் வந்து என் பாட்டி காலத்தோட அருவாள். ஸோ சாய்க்குட்டிக்காக எடுத்துட்டேன். வடிகட்டி குடுக்குறேன். தேங்க் யூ. வெல்கம். ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். ஸோ குழம்புக்கு வந்து எப்பவுமே இல்ல, இந்த மாதிரி வதக்கிட்டு தான் போடணும். இப்போ வந்து சௌசௌவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் வந்து அந்த சௌசௌ பொரியலுக்காக நான் வந்து அரைக்க போறேங்க. 1, 2ஆ அரைச்சு எடுத்துக்கணும் மிக்ஸியில. குழம்பு பண்ணறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே எண்ணெயில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம் ரஃப்லி சாப் பண்ணி, கொஞ்சம் தேங்காய் போட்டு 2த்தையும் வதக்கி நான் வந்து அரைக்க போறேன். சரியா? ஸோ இதில நீங்க தக்காளி சேர்க்கணும்னா, இந்த டயத்துல வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. ஓகேவா? நான் வெறுமனே தக்காளி வந்து சேர்க்காம பண்றேன். நான் தக்காளி சேர்த்தா எனக்கு இந்த காரக்குழம்பு, இந்த வத்த குழம்பெல்லாம் பிடிக்கிறது கிடையாது. அதனால நான் சேர்க்கல. நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா எண்ணெயில நல்லெண்ணெயில கடுகு, ஆ வரமிளகா, வெந்தயம், பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 10 பல்லு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். ஸோ குழம்பு பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். சில பேர் கேட்குறீங்க எத்தனை ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னு. 2 ஸ்பூன் வந்து நான் யூசுவலா போடுவேன். சாம்பாரா இருந்தா 1 1/2 ஸ்பூன் போடுவேன். ஏன்னா அதில காரம் இருக்கு. அதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற புளி வந்து சேர்த்துட்டு, உப்பு போட்டுட்டு, மஞ்சள் பொடியும் வந்து போடுங்க. அப்பதான் கலர் வரும். ரொம்ப கருப்பாகாம இருக்கும். ஏன்னா புளிக்குழம்பு கருப்பா ஆகும். அதுக்கப்புறமா வேக வச்ச வேர்க்கடலை வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து லாஸ்ட்டா போடணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய், வெங்காயம் விழுத வந்து சேர்த்துருங்க. நீங்க அரைக்கும்போது தக்காளி வேணாலும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. நீங்க இந்த மாரி புளிக்குழம்புல தக்காளி சேர்ப்பீங்கன்னா, அதையும் வந்து போட்டு கொதிக்க விடுங்க. நுரைச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கின வெண்டைக்காவையும் போட்டு அட்டகாசமா இருந்தது. என்னோட கோல்டுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம காய் செய்வோம். கடுகு, அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, வரமிளகா 2 போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூளியும் போட்டுட்டு, கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். குழம்புலயும் கருவேப்பிலைலாம் போட்டேன். நல்லெண்ணெயில தாளிச்சதுனால பார்த்தீங்கன்னா, நுரைச்சு வந்துருச்சு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம வந்து சௌசௌ வந்து மூடி வச்சு தண்ணி விட்டு வதக்கணும். சீக்கிரமா வெந்துரும். இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல சட்டுன்னு வெந்துரும். இந்த தண்ணி வந்து சுண்டட்டும் அப்படின்னு வந்து இப்போ நான் ஓப்பன்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணோம் இல்லையா? தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அத லாஸ்ட்டா அதில போட்டு ஒரு பெரட்டிட்டு எடுத்து வச்சுடுங்க. அட்டகாசமா ஈஸியான பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டோட சமையல். என்னதான் குழம்புக்கு வந்து காயெல்லாம் இருந்தாலும், அந்த சுட்ட அப்பளம் வச்சு நம்ம வத்த குழம்பு, கார குழம்பெல்லாம் சாப்பிடுறதே வந்து நல்லாருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலம்புற பார்த்தீங்கன்னா லஞ்ச்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு டியூஷனில் விட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல வழக்கு போடுவேன் எனக்கு சனிக்கிழமை அப்படின்னு. நான் போயிட்டு வழக்கம் வந்து போட்டுட்டு வந்தேன். ஸோ எஸ் வரத்துக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு வேற ஒரு ரெசிபி வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் நான் வந்து லேட்டாக வந்ததுனால ரவா உப்புமாவா ஆயிடுச்சு, ரவா கிச்சடி ஆயிடுச்சு. சரி ரவா கிச்சடி அந்த காலம்புற வச்ச குழம்பு வந்து இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் வந்து சுட பண்ணணும். அதையும் வந்து சுட பண்ணிட்டு இவ்வளோ குழம்பு வந்து மிச்சம் இருக்கு. இதில் கொஞ்சம் வந்து இன்னும் கெட்டி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி விட்டதுனால இதை வந்து சுட பண்ணிட்டு இதுவும் ரவா கிச்சடியும் வச்சு அதில் சாப்பிடுவோம். சாயங்காலம் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவான், அந்த நான் கூட குழந்தையில வந்து அப்படிதான் சாப்பிடுவேன். அந்த சக்கரை வந்து போட்டுப்பான் ரவா கிச்சடிக்கு. அந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு பிடிக்கும். ரவா உப்புமா ரவா கிச்சடியில் வந்து சர்க்கரையை வந்து போட்டு சாப்பிடுது. ஸோ அது வந்து அவன் செய்வான். நானும் அப்பாவும் வந்து குழந்தையோட ரவா கிச்சடி வந்து சாப்பிடுவோம். ஸோ இன்னியோட நாள் வந்து நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாம் முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் நான் வந்து கோயில் கொடுத்ததுக்கு முன்னாடி காஃபி கொடுத்துட்டு போனேன். நான் வந்து நானும் சாரி பால் குடித்தோம். நோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும் போல இல்லை. இந்த குழம்பு வந்து வாய்க்கு வந்து நல்லா இருந்ததுங்க. ஏன்னா புளிக்குழம்பு கொஞ்சம் புளிப்பாக வேற இருந்தது. அதனால இந்த கோல்டுக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் வந்து முடிச்சுட்டு
அதுக்கப்புறமா சாய்னர் என்னோட ஒரு 1 ஹவர் உட்காந்து அவனுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ என்னோட டே பார்த்தீங்கன்னா இதோட எண்டுக்கு வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.